இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா 90% இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் இந்த திமுக அரசாங்கம் வந்தாவே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளி கூட இருக்காது. அது உலகம் அறிஞ்ச உண்மை. எங்கள் சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, இப்போல்லாம் அது சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டாவது, விஜய் கூட்டத்துக்கு நரிசி செத்தவங்களை பற்றி நம்ம எவ்வளவோ பேசணும். ஒவ்வொருத்தருக்கு 43 லட்ச ரூபா 45 லட்ச ரூபா நிதி அறிவித்தாங்க. 3 நாய்கள் சேர்ந்து விருப்பமில்லாத ஒரு பொண்ணை கார் கண்ணாடியை உடைச்சி கோயம்புத்தூர் இழுத்துன்னு போய் கற்பழித்து அவளை மயக்கடை செஞ்சு பொதுரில் தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. அவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு நிவாரணம் அறிவிங்க. எத்தனை கட்சிக்காரங்க அறிவிக்க மாட்டீங்க. ஏன்? இதில் அரசியல் இல்லை. விஜயோடைய கூட்டத்தில் செத்துட்டா அரசியல் இருக்குது. அதில் அந்த விஜயோடைய கூட்டத்தில் செத்தவங்களுக்கு அரசியல் பண்ணாத ஒரே ஆள் சீமான் மட்டும்தான். இது எல்லாரும் பேரும் அரசியல் பண்ணிட்டீங்க. இந்த பொண்ணுக்கு அறிவிங்கள கவர்மெண்ட்டில் 50 லட்சம் 60 லட்சம் இந்த பெண்ணை கற்பழிச்சதுக்காக, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்காக இனி எவன் கல்யாணம் பண்ணிப்பான், என்ன எதிர்காலம், என்ன கேள்விக்குறி தான். இன்றைக்கி பேசிட்டு போயிடுவோம். வாழ்நாள் ஃபுல்லாக அது ஒரு கேள்விக்குறி தான். அது அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்க. அந்த பொண்ணுக்கு நிதி அறிவிங்க. அவனுங்களை நடுத்தெருவில் பஸ் ஸ்டாண்ட்லேயே தூக்கில் போடுங்க. அப்போ தான் மற்ற ஆண்கள் செய்ய மாட்டாங்க. நான் விருப்பம் இல்லாத பெண்களை தொடக்கூடாதுங்க. அது பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி. விருப்பத்தோடு நீ போறியா, அது வேறு விஷயம். அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அந்த பொண்ணு கூப்பிட்டா நீ போன கை பிடிச்சி காதலிச்சு கட்டி பிடிச்சி அது வேறு விஷயம். நீ ஒருத்தனை 4 பேர் கூட போய் கூட எப்படி அந்த பொண்ணு விருப்பம் இல்லாத கட்டின பொண்டாட்டியை தொட்டால் கூட தப்பு தான். உண்மையாக தப்பு தான்.